புதிய நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும், குறிப்பாக சர்க்கரை நோய் சார்ந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிப்பதற்காக ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலிருந்து டாக்டர் நிலா காயத்ரி இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம் டாக்டர். சர்க்கரை நோய் அப்படின்னு எடுத்துக்கும் போது டைப் 1 டைப் 2 டயபிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது பொதுவாக நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சர்க்கரை நோய் ஒரு உடலில் எதனால் ஏற்படுது, அப்படிப்பட்ட ஒரு நோய் வரும்போது என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது? ஓகே, இந்த சர்க்கரை வியாதின்னு சொல்லக்கூடிய டயபெட்டிஸ், அதாவது சர்க்கரை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் நிறைய பேர் பெரும்பான்மையானவங்க நினைக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, நம்ம அதிகமாக ஸ்வீட் சாப்பிட்றதுனால இல்லைனா ஒரு சுகர் சாப்பிட்றதுனால தான் வருது அப்படிங்கிறது தான் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு கருத்தாக இருக்குது. நம்ம நிறைய ஸ்வீட்டான விஷயங்கள், இப்போ பேக்கரியில் விற்கக்கூடிய அந்த பலகார வகைகள், ஸ்வீட்டான விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை சர்க்கரை அதிகமாக ஆட் பண்ணி சாப்பிட்றதுனால சர்க்கரை வியாதி வந்துடுது அப்படிங்கிறது தான் நிறைய பேர் நினைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இது உண்மையானா அது ஒரு காரணம் தான், ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்னு சொல்லலாமோ தவிர அது மட்டும்தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயமாக சொல்ல முடியாது. இந்த சர்க்கரை வியாதி வரும்போது நம்ம உடம்புல என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய மாவு இது மாதிரியான உணவுகள், அதாவது கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்க மாதிரியான உணவுகள் நம்ம அதிகமாக எடுத்துக்கும் போது உடம்புல குளுக்கோஸ் கண்டென்ட் அதிகமாகுது. அதாவது பிளட்டோட சுகர் லெவலில் அந்த குளுக்கோஸோட அளவு அதிகமாகிறத பார்க்க முடியுது. இப்போ சர்க்கரை விஷயங்கள் இல்லை ஸ்வீட்டான விஷயங்கள் சாப்பிடும் போதும் அதே தான் அங்கே நடக்குது. ஏன்னா இப்போ ஸ்வீட்டான விஷயங்கள் சாப்பிட்றீங்கன்னா டேரெக்டாக குளுக்கோஸாக அது போயிட்டு ரத்தத்தில் கலக்கிற மாதிரி தான் மாவுச்சத்து இருக்க மாதிரியான விஷயங்கள், கார்போஹைட்ரேட் இருக்க மாதிரியான விஷயங்கள் நம்ம சாப்பிடும்போது அது கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம்னே அதை நம்ம சொல்லுவோம். மாவுச்சத்தாக இருக்கக்கூடிய உணவுகள் நம்ம சாப்பிடும் போது அது குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகி நம்ம உடம்புல அது சேரும். நம்ம வேலை செய்ய செய்ய இல்லை உடலுக்கு ஒரு உழைப்பு கொடுக்க இல்லை கலோரிஸ் பேர்ன் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் தான் அந்த குளுக்கோஸ் கலோரிஸாக கன்வெர்ட் ஆகி அது எரிஞ்சு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி அது எரிஞ்சு வெளியே போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குது. ஆனால் நம்ம இந்த மாதிரியான உணவுகள் மட்டுமே ஸ்வீட் சாப்பிட்டா தான் சுகர் வந்துடும், அதனால ஸ்வீட் சாப்பிட்றதுலன்னு சொல்லிட்டு மாவுச்சத்து இருக்க மாதிரியான உணவுகள் அதிகமாக எடுத்துக்கும் போது அது கண்டிப்பாக குளுக்கோஸாக நம்ம உடம்புல தங்குது. இது ஒரு முக்கியமான காரணம் சர்க்கரை வியாதி வர்றதுக்கு. அதனால தான் நிறைய பேஷண்ட்ஸ் ஸ்வீட் சாப்பிட்டா தான் சர்க்கரை வியாதி வந்துடுது, ஆனால் மற்றது எல்லாமே நம்ம நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சி சாப்பிடுவாங்க. ஏன் உணவையே இத்தனை முறை ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறேன்னா, சர்க்கரை வியாதியே பார்த்திங்கன்னா ஒரு லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் டிஸார்டர், ஒரு லைஃப் ஸ்டைல், அதாவது நம்மளோட வாழ்க்கை முறை சார்ந்து வரக்கூடிய ஒரு வியாதி அப்படின்னு சொல்லி அது கேட்டகரைஸே பண்ணுறாங்க. வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அதிகமான உணவு, இந்த மாதிரியான மாவுச்சத்து இருக்க மாதிரியான உணவுகள், டைரெக்டாக பிளட்டில் குளுக்கோஸாக சேர்கிற மாதிரியான உணவுகள், இந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்துக்கிறது எவ்வளோ முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுதோ, அதே மாதிரி அடுத்த சைட் பார்த்திங்கன்னா உடல் உழைப்பு இல்லாமல் இருக்கிறது. அதாவது நம்ம நல்லா சாப்பிடுவோங்கிறது தாண்டி டாக்டர் நான் கம்மியாக தான் சாப்பிட்றேன் ஆனாலும் எனக்கு சர்க்கரை வியாதி வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. இப்போ செடென்ட்ரியான ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்கிறாங்க ஒருத்தவங்க, ரிட்டையர்டான ஒரு ஏஜில் இருப்பாங்க, இல்லைனா ப்ரொஃபஷனே கூட பார்த்திங்கன்னா உட்காந்து செய்கிற மாதிரியான வேலை தான் இருக்கும். அந்த மாதிரியான இருக்கவங்களுக்கு உடல் உழைப்பே இருக்காது, வியர்வை வெளியே போகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் அப்படிங்கிறது இருக்கான்னா இருக்கவே இருக்காது. இந்த மாதிரி உடல் உழைப்பு இல்லாத ஒரு வேலையில் இருக்கவங்களுக்கு ஒரு கொஞ்சமான உணவு கரெக்டான விகிதத்தில் எடுத்துக்கிட்டால் போதுமானதாக இருக்கும். ஆனால் நான் ஹெல்த்தியாக இருக்கணும், நான் அதிகமான உணவு எடுத்துக்கிட்டால் தான் ஹெல்தி, நல்லா சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் அதிகமான உணவு, அதாவது தேவைக்கு அதிகமான உணவு, இப்போ நான் இவ்வளோ சாதம் தான் சாப்பிட்றேனாலுமே அவ்வளோ சாதம் என் உடம்புக்கு தேவையா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஈஸியாக நார்ச்சத்தாக இருக்க மாதிரியான உணவுகள், நீர்ச்சத்தாக எடுத்துக்கிற மாதிரியான உணவுகள் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா அது இப்போ குளுக்கோஸாக நம்ம உடம்புல சேராது. நீங்கள் ஒரு பவுல் ரைஸ் கூட சாப்பிட்றீங்க, அது மாவுச்சத்தாக இருக்குது, அது குளுக்கோஸாக உடம்புல கன்வெர்ட் ஆகி சேரக்கூடிய அந்த கார்போஹைட்ரேட் ஃபுட்டாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னும் சர்க்கரை வியாதி வர்றதுக்கு கண்டிப்பாக முக்கியமான காரணமாக தான் இருக்குது. அதாவது அதிகமான உணவு எடுத்துக்கிறது, அதாவது நம்ம உடம்புக்கு தேவைக்கு அதிகமான உணவு எடுத்துக்கிறது, அதுக்கேற்ற அளவு உடல் உழைப்பு இல்லாமல் இருக்கிறது, இதுதான் சர்க்கரை வியாதி வர்றதுக்கு முக்கியமான காரணங்களாக இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது. ஓகே டாக்டர், நல்ல ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்க. இதனுடைய சிம்டம்ஸ் சர்க்கரை நோய் இருக்குது அப்படின்னா என்னென்ன சிம்டம்ஸ் நம்ம எடுத்துக்கலாம்? இப்போ ஜென்ரலாக யூரின் அதிகமாக பாஸ் பண்ணுறது, வெயிட் லாஸ் இருக்கிறது, இதெல்லாம் தெரியக்கூடிய சிம்டம். சிம்டமேட்டிக்காக ஏதாவது இருக்குமா டாக்டர்? இப்போது சர்க்கரை வியாதி அப்படின்னு சொன்ன உடனே எடுத்தோடனே இது சர்க்கரை வியாதியே இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே கணிக்கக்கூடிய ஒரு சிம்டம்னு சொன்னால் பாத எரிச்சலை சொல்லலாம். நிறைய சர்க்கரை வியாதி நோயாளிகள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான அறிகுறி, ஃபஸ்ட்டு எப்படி சர்க்கரை வியாதின்னு தெரிஞ்சிச்சுன்னு கேட்டாலே இதுதான் சொல்லுவாங்க, டாக்டர் பாத எரிச்சல் இருந்துச்சு அதனால் நான் போய் செக் பண்ணேன் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதாவது உள்ளங்காலில் பாத எரிச்சல் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணை வச்சு எழுதுகிற மாதிரி, இல்லைனா ஒரு ஆணியை வச்சு கிறுக்கிற மாதிரி ஒரு கூச்ச மாதிரி இருக்கும், இல்லை எறும்பு போயிட்டு கடிக்கிறது, உள்ளங்காலில் எறும்பு ஊறல் மாதிரியான ஒரு சென்சேஷன் பாதத்தில் இருக்கும்.
அதே மாதிரி அதிகமான பசி, பாலிஃபேஜியான்னு சொல்லுவாங்க. அடிக்கடி பசிக்கிறது. இப்போ தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், உடனே வந்து பசிக்கும். ஏன்னா டக்குன்னு அவங்க சாப்பிட்ற உணவு குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகி உடம்புல சர்க்கரையோட அளவு ஏற்றி விட்டுரும், திரும்ப வந்து பசிக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது. அதே மாதிரி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கும். இன்சுலின் இன்ஜெக்ஷன் போடுற பேஷண்ட்ஸ் எல்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க, சர்க்கரை வியாதின்னு சொல்லிட்டு வரும்போது. இது வந்து சிம்டமெட்டிக்காக நமக்கு தெரியாது, இன்சுலின் சுரக்குதா இல்லைங்கிறது சிம்டமெட்டிக்காக தெரியாது. ஆனால் அதிகமாக பசி எடுக்கிறது, அடிக்கடி யூரின் பாஸ் பண்ணுறது, பாலியூரியான்னு சொல்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தூக்கம் சரியாக இருக்காது. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக இப்போ டைப் 1 டைப் 2ல் டைப் 1ல் பார்த்திங்கன்னா நைட்லேயே அதிகமாக யூரின் பாஸ் பண்ணும், டைப் 2ல் பகலில் மட்டும்தான் யூரின் வந்து அதிகமாக பாஸ் பண்ணுவாங்க. டைப் 1 அதிகமான பேர் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சர்க்கரை வியாதியாக இருக்கும்போது நைட்டில் அடிக்கடி யூரின் இன்டென்சி பாஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அதனாலேயே வந்து தூக்கம் கெட்டு போச்சு, சரியான தூக்கமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சர்க்கரை வியாதி தானே, ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு தானே அதிகமாக இருக்குது, இது என்ன பண்ணிட போகுது அப்படின்னு நினச்சி விடக்கூடாது. இது என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உடம்போட மற்ற உறுப்புகளை வந்து பாதிப்படைய ஆரம்பிக்கும். இந்த HbA1c லெவல்லாம் வந்து ஒரு 8.5 கிட்ட போகுது அப்படின்னு சொன்னாலே கொஞ்சம் கொஞ்சமாக கிட்னி பாதிப்பு, இல்லை நரம்பு மண்டலங்கள் பாதிக்கிறது, கண்ணு கொஞ்சம் தெரியாமல் போகுதுன்னு சொல்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வழிவகுத்துரும். நரம்பு மண்டலம் உடம்புல பாதிக்கப்படுதுன்னு சொன்னாலே இந்த டயபெட்டிக் ஊண்டு மாதிரியான விஷயங்களுக்கு வழிவகுக்கிறது மாதிரியான விஷயங்களும் நடக்கும். அதே மாதிரி ஹார்ட் பிரச்சனை வர்றது, கிட்னி பிரச்சனை வர்றது, இந்த மாதிரி உடம்போட ராஜ உறுப்புகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்கப்படுறது, இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸுக்குமே வழிவகுத்துரும். அதனால் சர்க்கரை வியாதி இருக்கலாமோ அப்படிங்கிறது அறிகுறிகள் நான் சொன்ன மாதிரி அதிகமான பசி, அதிகமான யூரின் போகிறது, இல்லை பாதத்தில் வந்து எரிச்சல் இல்லை ஊறல் மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது, இல்லை கை காலில் மதப்பு விறுவிறுன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ பெட்டில் நான் வந்து நடக்கிறேன்னா, தரையில் நடக்கிறேன்னா பெட்டில் நடக்கிறனானே தெரியல, ஒரு குஷன் மேலே நடக்கிற மாதிரி ஒரு மதப்பாக இருக்குது காலுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான அறிகுறிகள் ஏதாவது இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கன்ஃபர்மேஷனுக்கு பிளட் டெஸ்ட் எடுத்து தெரிஞ்சுக்கிறது முக்கியமான விஷயமா இருக்குது. ஓகே டாக்டர், இப்போ சர்க்கரை நோய் ஒருவருக்கு ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னா இப்போ மெடிசன்ஸ் எடுக்கிறாங்க, இல்லை இன்சுலின் எடுக்கிறாங்க, ஆனால் சர்க்கரையினுடைய அளவே குறையவே இல்லை அப்படின்னு சொல்கிறதையும் கேள்விப்பட முடியுது. இதுக்கு என்ன காரணமாக இருக்குது? நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப வருஷமாக சர்க்கரை வியாதிக்கு நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு தான் டாக்டர் இருக்கேன், மாத்திரை போட்டுட்டு தான் இருக்கேன், ஏன் இன்சுலின் ஊசி கூட போட்டுட்டு தான் இருக்கேன். ஃபஸ்ட்டு மாத்திரை மட்டும் போதும்னு சொன்னாங்க, ஒரு நாளைக்கு ஒரு மாத்திரை போதும்னு சொன்னாங்க. அப்புறம் எல்லா 3 வேலையுமே வந்து சாப்பிட்ட உடனே மாத்திரை போட்டுக்கோங்கன்னு சொன்னாங்க. இப்போ வந்து இன்சுலின் போடணும்னு சொல்கிறாங்க. நான் யோசிச்சு பார்த்தா வருஷங்கள் போக போக என்னோடய மருந்தோட டோஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்சுலின் போட சொன்னாங்க. இன்சுலினோட டோஸ் வந்து ஒரு நாளைக்கு 10 யூனிட் போய் ஒரு நாளைக்கு 20 யூனிட் போயிட்டு ஒரு நாளைக்கு 10 யூனிட் 3 டைம், அதாவது 30 யூனிட் வரைக்கும் இன்சுலின் போடுறேன், 40 யூனிட் வரைக்கும் இன்சுலின் போடுறேன். ஆனாலும் சர்க்கரையோட அளவு குறைஞ்சிருக்கான்னு கேட்டால் இல்லவே இல்லைங்கிறது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக தான் இருக்குது. இதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட வாழ்க்கை முறையை நீங்கள் மாற்றலை அப்படிங்கிறது தான் இது வந்து முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும். நம்ம சாப்பிட்ற உணவு பழக்கத்துலேருந்து நம்ம காலைல எந்திரிக்கிறது தூங்குறது வரைக்கும் ஃபுல்லாக நம்ம லைஃப் ஸ்டைலையே மாற்றினா தான் இந்த சர்க்கரை வியாதியை வந்து நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். நம்ம வந்து மாத்திரை மட்டும் போட்டுக்கிறோம், நல்ல மாவுச்சத்து இருக்க மாதிரியான உணவு, நல்ல ஸ்வீட்டான விஷயங்கள், அதாவது குளுக்கோஸாக டக்குன்னு உடம்புல கன்வெர்ட் ஆகக்கூடிய விஷயங்கள். ஸ்வீட் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க, ஆனால் மாவுச்சத்து இருக்க மாதிரியான விஷயங்கள் சாப்பிடுவாங்க. ரைஸே நான் சாப்பிட்றதில்ல டாக்டர்னு சொல்லுவாங்க, ஆனால் இட்லி தோசை மாதிரியான விஷயங்கள் சாப்பிடுவாங்க, அது அரிசியால் ஆன விஷயங்கள் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரியான மாவுச்சத்தா வந்து நம்ம உடம்புல சேரக்கூடிய விஷயம், அது கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து சாப்பிட்றது. அதே மாதிரி சுத்தமாக உடல் உழைப்பே இருக்காது. அட்லீஸ்ட் வாக்கிங் போகணும். சுகர் பேஷண்ட்ஸ்க்கு எல்லா டாக்டர்ஸுமே அட்வைஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒரு நாளைக்கு 40 நிமிஷமாச்சும் வாக்கிங் போங்க, மினிமம் 40 மினிட்ஸ். 40 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் கண்டிப்பாக வந்து வாக்கிங் வந்து போகணும். ஏன் நடைப்பயிற்சி பண்ண சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு எக்ஸசைஸ்னால் நடைப்பயிற்சி தான். நடைப்பயிற்சி பண்ண உங்களுக்கு வந்து நல்ல கலோரிஸ்லாம் பேர்ன் ஆகி எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி எரிஞ்சு வெளியே போயிடும். அந்த சக்கரை கலோரிஸாக கன்வெர்ட் ஆகி சுகர் வந்து குளுக்கோஸாக உடம்புல தங்குது இல்லையா, கார்போஹைட்ரேட்டு, அந்த குளுக்கோஸ் வந்து கலோரிஸாக கன்வெர்ட் ஆகி அந்த கலோரிஸ் வந்து நீங்கள் நல்லா விறுவிறுன்னு நடக்கிறீங்க, வேர்க்குது, உங்களுக்கு உடல் உழைப்பு இருக்குது அந்த இடத்துலன்னு சொன்னாலே உங்களுக்கு வந்து அது எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி அந்த எக்ஸசிவாக இருக்கக்கூடிய பிளட் சுகர் எல்லாமே எரிஞ்சு வெளியே போயிடும். நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இப்போ எல்லார் வீட்லேயும் குளுக்கோமீட்டர் இருக்குது, ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பாருங்கள், நீங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்கள். வாக்கிங் போயிட்டு வந்து ஒரு டெஸ்ட் பண்ணி பாருங்கள், அட்லீஸ்ட் ஒரு 3 பாயிண்ட் 5 பாயிண்ட் ஆச்சும் குறைஞ்சிருக்கும் 1 ஹவர் வாக்கிங்லேயே. அவ்வளோ ஒரு நல்ல ஒரு விஷயம் நடைப்பயிற்சிங்கிறது. இந்த மாதிரி உடல் உழைப்பு பண்ணக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரியான எந்த விஷயமே ஃபாலோ பண்ணாமல் மாத்திரை மட்டுமே போட்டுட்ருக்கிறது, இன்சுலின் மட்டுமே போட்டுட்டு இருந்தால் சர்க்கரை வியாதி அப்படி தான் இருக்கும். மாத்திரைகள் போடுறதோடு சரி, அந்த சர்க்கரையை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டிய வாழ்க்கை முறை மாற்றங்களும் நீங்கள் வந்து கட்டாயம் ஃபாலோ பண்ணிட்டு வரணும். அதனால தான் எங்களோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் சர்க்கரை வியாதின்னு வரக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு ஒன்ஸ் பிளட் குளுக்கோஸ் லெவல் வந்து நார்மல் வந்ததுக்கப்புறம் திரும்ப பிளட் சுகர் லெவல் ஸ்பைக் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான வாழ்வியல் மாற்றங்கள் ஃபாலோ பண்ணணும்,
என்ன மாதிரியான உடற்பயிற்சி, என்ன மாதிரியான உணவு பழக்கம் ஃபாலோ பண்ணுங்கிறது எல்லாமே A to Z சொல்லி கொடுத்துட்றோம். அதனால தான் எங்கள் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்த லட்சக்கணக்கான சர்க்கரை வியாதி நோயாளிகள் வருஷக்கணக்காக இன்சுலின் போட்டுட்டு இருந்த டாக்டர்னு சொல்கிறவங்களாம் வந்திருக்காங்க. அவங்க கூட 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு கூட எந்த விதமான மருந்துகளும் இல்லாமல் இன்சுலின் மாதிரியான விஷயங்கள் எதுவுமே போடாமல் பிளட் குளுக்கோஸ் லெவல் நார்மலுக்கு வந்ததுக்கப்புறம் வெறும் உணவு பழக்க மாற்றமும் சின்ன சின்ன வாழ்வியல் மாற்றங்கள் இதை மட்டுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரதுனால மருந்துகளே இல்லாமல் சர்க்கரை வியாதியிலேருந்து விடுபட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. மிக்க நன்றி டாக்டர். இப்போ இந்த சர்க்கரை நோய்க்கு வந்து இன்சுலின் நிறைய எடுத்துகிட்டே இருக்காங்க. இதனுடைய காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா வேறு ஏதாவது உறுப்புகள் இதனால் பாதிக்கப்படுமா? கண்டிப்பாக பாதிக்கப்படும். ஏன்னா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, சர்க்கரை வியாதி வந்து வலி கொடுக்காத ஒரு நோய் இல்லையா? என்னன்னா சர்க்கரை வியாதி இருக்குன்னா உடம்புல பிளட் குளுக்கோஸ் லெவல் மட்டும் அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். ஆனால் இது ஏதாவது ஒரு வலி கொடுக்குதா இல்லை ஏதாவது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் கொடுக்குதான்னா கிடையாது. அது பாட்டு ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களோட வேலைகளை அவங்க வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இதனால மற்ற உறுப்புகள் பாதிக்கப்படுமான கட்டாயம் பாதிக்கப்படும். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான் HbA1c லெவல் வந்து ஒரு 7.5க்கு மேலே போகுது, 8.5 கிட்ட வருதுன்னு சொன்னாலே வந்து கிட்னி பாதிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன் டயபெட்டிக் ஸ்ட்ரோக்குன்னே ஒரு விஷயம் இருக்குது. இப்போ வந்து அதை பற்றின கொஞ்சம் விழிப்புணர்வு மக்கள்கிட்ட நிறையவே வர ஆரம்பிச்சிச்சு. பேஷண்ட்ஸே வரும்போதே கேட்குறாங்க, டாக்டர் எனக்கு ஸ்ட்ரோக் வர சான்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இருக்கா அப்படின்னா கட்டாயம் இருக்குதான். உங்களுக்கு வந்து பிளட் சுகர் லெவல் அதிகமாக ஆக உங்களோட ஃபர்தர் காம்ப்ளிகேஷன்ஸ் அடுத்தடுத்து வரக்கூடிய பிரச்சனைகளுக்கான ஒரு பாதை வந்து அதிகமாகுது, விரிவாகுதுன்னே சொல்லலாம். கிட்னி பாதிக்கிறது, ஹார்ட் பாதிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அதிகமாக இருக்கிறது. அடிக்கடி யூரின் போய்கிட்டே இருக்கீங்கன்னு சொன்னால் அது கிட்னிக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் மாதிரி தான். அப்போ வந்து கிட்னி ஃபெயிலியர் மாதிரியான விஷயங்கள் கட்டாயம் ஏற்படும். இதே மாதிரி நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுறது. நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுறதுனால என்னென்னா டயபெட்டிக் உண்டு மாதிரியான விஷயங்கள். இன்னும் பாருங்கள், கண் பார்வை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மங்கள் அடைய ஆரம்பிச்சிடும், நமக்கே தெரியாது. போய் டாக்டர்கிட்ட போய் பார்த்தா, ஐ டாக்டர்கிட்ட போய் பார்க்குறாங்க, கண் பார்வை சரியா இல்லைன்னு சொன்னால் வந்து கண்ணை சுற்றி இருக்க நரம்பு வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி கொடுக்குறதோ அதுக்கேற்ற மாதிரியான மருத்துவமும் வந்து கொடுப்பாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட பிளட்டோட சுகர் லெவல் அதிகமாக இருக்கிறது தான் காரணம். அதனால் கண்டிப்பாக சர்க்கரை வியாதியாக மட்டுமே முடிஞ்சிருமானா கிடையாது. ஃபர்தர் காம்ப்ளிகேஷன்ஸுங்கிறது எக்கச்சக்கமாக தான் இருக்குது. காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. மதுமிதா. எந்த ஊர்ல இருந்துமா? திருவள்ளூர்ல இருந்து. யாருக்கா கேக்குறீங்க? எனக்கு ரொம்ப நாளா தைராய்டு கட்டி இருக்கு. உங்க வயது என்னம்மா? வயசு 30. சரி, தொடர்ந்து பேசுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம்மா. வணக்கம். டிவி வால்யூம் குறைச்சிடுங்க, டிவி பார்த்து பேசாதீங்க, ஃபோன்ல பதில் சொல்லுங்கம்மா, உங்க கேள்வியை கேளுங்க. ஒரு 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர்ல தைராய்டு கட்டி இருக்கு. சரிம்மா, என்ன அளவில் இருக்கு? ஒரு 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர்னு சொல்றாங்க. சரி. முதுகு வலி அதிகமா இருக்கு. ப்ளீடிங் அதிகமாக கட்டியாக ப்ளீடிங் போகுதுங்களா? ஆமா. சரி, எத்தனை மாதத்துக்கு ஒரு டைம் பீரியட்ஸ் வருதுமா உங்களுக்கு? 2 மாசத்துக்கு ஒரு டைம். 2 மாதத்துக்கு ஒரு டைம் வருது, கட்டியாக ப்ளீடிங் போகுது இல்லையா? ஆமா. சரி, குழந்தைங்க இருக்காங்களா? இல்லைங்க, குழந்தைங்க இல்லை. ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணும்போது செக் பண்ண போய் தான் இந்த மாதிரி ஃபைப்ராய்டு கட்டிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? ஆமா. சரிம்மா, ஆப்ரேஷன் பண்ண சொல்கிறாங்களா? என்னம்மா? ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்களா ஃபைப்ராய்டு கட்டிக்கு? பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, இன்னும் அது பண்ணல மேம். சரி, பண்ண வேண்டாம் சரிங்களா. ஏன்னா ஃபைப்ராய்டு கட்டி பொறுத்த வரைக்கும் கட்டியை மட்டும் ரிமூவ் பண்ணால் கட்டி திரும்ப வளரும் அப்படிங்கிறதுனால கர்ப்பப்பையே ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயமா வந்து இருக்கும். இப்போ 30 வயசு தான் ஆகுது உங்களுக்கு, இன்னும் குழந்தைகளும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ணுறது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயமா அப்படின்னா உங்களுக்கே தெரியும், கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் ஃபர்தராக வந்து உங்களுக்கு ப்ரெக்னென்சிக்கு வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு சர்ஜரி நோக்கி போகிறது வந்து நிரந்தரமான தீர்வு கிடையாது, அது நல்ல விஷயமும் கிடையாது. அதே மாதிரி பெயின்லெஸ்ஸாக ஹெர்பல் மருந்துகள் மூலமாகவே நம்ம இந்த ஃபைப்ராய்டு கட்டியை கரைச்சி கொண்டு வந்துடலாமா. கட்டியாக ப்ளீடிங் போகும்போது மட்டும் ப்ளீடிங் தானே போகுதுன்னு நினச்சி விட வேண்டாம். ஏன்னா ஹெவியாக ப்ளீடிங் போக போக உங்களுக்கு அனிமிக் ஆகிடுவீங்க, ரத்த சுகை வந்துடும், அப்புறம் ரத்தம் ஏற்றுற மாதிரி கொண்டு போய் விட்டுடும். அதனால் ப்ளீடிங் ஹெவியாக போகுதுன்னு சொன்னாலே வந்து கொய்யா இலைகள் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு கஷாயம் மாதிரி போட்டு குடிச்சிடுவாங்க. அதே மாதிரி மாதுளம்பழத்தோட தோல் அதை வந்து நல்லா வெந்நீரில் போட்டு ஊற வச்சு அதை வந்து ஒரு 2 மணி நேரம் கழித்து வடிகட்டி அதை வந்து குடிச்சிடுவாங்க. கொஞ்சம் ப்ளீடிங்கை துவர்ப்பு செய்கை இருக்கிறதுனால உங்களுக்கு ப்ளீடிங் இந்த கட்டியாக ப்ளீடிங் போகிறது மட்டும் கொஞ்சம் குறைச்சி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். இந்த இடுப்பு வலி அதிகமாக இருக்கிறது, அடிவயிற்று வலி அதிகமாக இருக்கிறது மாதிரியான விஷயங்களுக்கு கல்யாண முருங்கை இலை அது ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். நார்மலாகவே ஃபைப்ராய்டு கட்டினால் வரக்கூடிய வலின்ட்டு இல்லை, பீரியட்ஸ் டைமில் வரக்கூடிய வலிக்குமே நல்லா ஹெல்ப் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். கல்யாண முருங்கையை வந்து நல்லா சாறு மாதிரி மிக்சியில்
போட்டு அரைச்சி சாறு மாதிரி ஒரு 30 ml அளவு சாறு எடுத்து காலைல வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வாங்க. வலி வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு ரெடியூஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். இதோட சேர்த்து கண்டிப்பாக அந்த ஃபைப்ராய்ட் கட்டியை கரைச்சி வெளியே கொண்டு வரணும் போது நீங்கள் மூலிகை மருந்துகள் எடுத்துக்கணும். 2-3 சென்டிமீட்டர் பெரிய கட்டிலாம் நினைக்க வேண்டாம். சின்ன கட்டி தான், ஈஸியாக மருந்துகள் மூலமாகவே இதை கரைச்சி கொண்டு வந்துடலாம். ஏன்னா எங்களோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் ஃபைப்ராய்ட் கட்டி பொறுத்த வரைக்கும் 7 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் 11 சென்டிமீட்டர் வரைக்கும் கூட மருந்துகள் கொடுத்து சர்ஜரி இல்லாமல் இந்த ஃபைப்ராய்ட் கட்டியை கரைச்சி வெளியே கொண்டு வந்திருக்கோம். அதனால் நீங்கள் பயப்படவே வேண்டாம். சர்ஜரின்னு சொல்கிறாங்களே, இன்னும் குழந்தை கூட இல்லையே, இந்த மாதிரி ப்ரெஷர் எதுவும் எடுத்துக்காதீங்க. ரிலாக்ஸ்டாக இருங்க. முக்கியமான விஷயம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறது. அதனால் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. ஈஸியாக சரியாகக்கூடிய விஷயம் தாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு உங்கள் ஊர்லேயே நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையோட கிளை இருக்குது. நீங்கள் டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி ஸ்கேன் எடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போங்க. எந்த வீட்டு மருத்துவமும் ஃபாலோ பண்ண வேண்டாம். ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் டாக்டரோட கன்சர்ன் இல்லாமல் வீட்டு மருத்துவம் ஃபாலோ பண்ணுறது நல்ல விஷயம் இல்லை. டாக்டரை கன்சல்ட் பண்ணி டாக்டர் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளை அவங்க சொல்கிற முறைப்படி சாப்பிட்டுட்டு வாங்க. அடுத்த மாதம் பீரியட் சைக்கிள்லேயே உங்களுக்கு வந்து வித்தியாசம் வந்து தெரியும். அந்த ரத்தம் அதிகமாக கட்டியாக போகிறது, இடுப்புலி, அடி வயிற்று வலியெல்லாம் உங்களுக்கு நல்லா குறைஞ்சி வரும். 2-3 மாதம் டாக்டர் கொடுக்கக்கூடிய மருந்துகளை கரெக்டாக அவங்க சொல்கிற முறைப்படி சாப்பிட்டுட்டு வாங்க. அறிகுறிகள் எல்லாம் நல்லா குறைஞ்சதுக்கப்புறம் டாக்டரே உங்களுக்கு நாடி பரிசோதனை பண்ணி பார்த்து சொல்லுவாங்க. நீங்கள் இன்னொரு ரீஸ்கேன் கூட இப்போ யூஎஸ்ஜி அப்டமன் எடுத்துருப்பீங்க இல்லையா, இதே ஸ்கேனை நீங்கள் 3 மாதம் கழித்து திரும்ப எடுத்து பாருங்கள். ரிப்போர்ட்லேயே யூட்ரஸ் நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அதாவது எந்த விதமான ஃபைப்ராய்ட் கட்டியும் இல்லை, எல்லா கட்டியும் உங்களுக்கு வந்து மருந்துகள் மூலமாகவே கரைஞ்சி வெளியே வந்துச்சுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒருத்தர் 2 பேர் கிடையாதுமா, ஆயிரக்கணக்கான பெண்கள் ஃபைப்ராய்ட் கட்டி, நீர் கட்டி, பல்கி யூட்ரஸ், எண்டோமெட்ரியம் திக்னஸ், மாதவிடாய் பிரச்சனைகள்னு சொல்லிட்டு வந்த பெண்கள் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளை நாங்கள் சொல்கிற முறைப்படி சாப்பிட்டதுனால கம்ப்ளீட்டாக அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்தது மட்டும் இல்லாமல், ஆப்ரேஷன் இல்லாமல் சரியாகி வெளியே வந்தது மட்டும் இல்லாமல் 10-15 வருஷம் கழித்து கூட மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல், கருப்பை சம்மந்தமான பிரச்சனைகள் இல்லாமல் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. வருத்தமே பட வேண்டாம். உங்களுக்கு உங்கள் ஊர்லேயே நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையோட கிளை இருக்குது. கண்டிப்பாக டாக்டர் நேரில் போய் சந்தித்து சிகிச்சை எடுத்துக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? என் பேர் அமுதா, கரூர். ஓகேம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக மேடம். உங்கள் வயது என்னம்மா? 45. சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியே கேட்கலாம்மா. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, எனக்கு 2 பிரச்சனை இருக்கு டாக்டர். சொல்லுங்கம்மா. அதாவது டெஸ்ட் வடிவேல் வலிக்குதுன்னு டெஸ்ட் எடுக்கும்போது குளூட்டன் அலர்ஜி இருக்குன்னு சொன்னாங்க. என்ன அலர்ஜிமா? குளூட்டன் அலர்ஜி. சரிங்கம்மா. அது வந்து பால் மற்ற கொஞ்சம் ஐட்டம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. சரி. அது வந்து அதுக்கு என்ன சாப்பிடலாம்? அப்புறம் வந்து கழுத்துல இருந்து கை வரைக்கும் வலிக்குது மேடம். கழுத்துல இருந்து கை வரைக்கும் கடிக்குது. சரி, கழுத்துல இருந்து கை வரைக்கும் வலி விறுவிறுன்னு வலிக்குதுங்களா? சுடு சுடுங்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் கடுக்கவும் செய்யுது. அதுக்கு எக்ஸ்ரே ஸ்கேன் இதை எடுத்து பார்த்தீங்களா? எம்ஆர்ஐ எடுக்க சொன்னாங்க. என்ன சொன்னாங்கம்மா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நார்மலாக தான் இருக்கு அப்படின்னாங்க. அங்கே எந்த விதமான தசைப்பிடிப்போ இல்லை எலும்பு பிரச்சனைகளோ இல்லைன்னு சொல்லிட்டாங்களா? ஆமாம் மேடம். ஆனால் வலி வந்து கையிலேருந்து கை வரைக்கும் பரவுது. ஷோல்டர் கழுத்துல இருந்து கை வரைக்கும் 2 கையுமே பரவுதுங்களா? வலி 2 சைடுமே? அந்த ரைட் சைடு மட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. சரி. பின்மண்ட வலி கொஞ்சம் அதிகமா இருக்கு. சரி, பின்மண்ட வலி இல்லை முதுகு பகுதிகளில் வலி இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கா? நெத்தியும் அந்த முன் மண்டையும் வலிக்குது. என்னன்னாமா, உங்களுக்கு அந்த கழுத்து பகுதிகளில் வந்து சர்விக்கல் வெர்டிபிரான்னு சொல்லிட்டு எலும்புகள் இருக்கும். அதுவோ இல்லை அந்த எலும்புகளை சுற்றி இருக்கக்கூடிய தசைகள் பாதிப்படையும் போது தான் இந்த மாதிரியான பிரச்சனை. விறுவிறுன்னு கை வரைக்கும் வலி பரவுறது, ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்குது, இதை கொக்கி போட்டு இழுக்கிற மாதிரி வலிக்குது, கை மறுத்து போகிறது, தூங்கிட்டு இருக்கும்போது கை மறுத்து போகிறது, இல்லை மதப்பு மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த எலும்புகளோட பிரச்சனை வர்றது தான். மேபி உங்களுக்கு ஆரம்ப கட்டம்ங்கிறதுனால எம்ஆர்ஐல வந்து கிளியராக தெரிஞ்சிருக்காது. இப்போ தான் இந்த தசைலாம் பாதிக்க ஆரம்பிச்சிருக்கும். இதுக்கு மேலே தான் கொஞ்சம் கொஞ்சமாக எலும்பு சுற்றி இருக்கக்கூடிய அந்த நரம்புலாம் வந்து அழுத்தம் கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், வலி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா, நல்லெண்ணெயை மைல்டாக சூடு பண்ணி, அது சூடு பண்ணும்போது கொஞ்சம் பூண்டு வந்து நல்லா தட்டி போட்டுக்கோங்க. பூண்டு, அதே மாதிரி கிராம்பு பூ 2த்தையும் வந்து நல்லா தட்டி போட்டுக்கிட்டு நல்லா சூடு பண்ணிவிட்டு வடிகட்டிட்டு அந்த எண்ணெயை மைல்டு சூடாக இருக்கும் போது கழுத்துலேருந்து கை வரைக்கும் நல்லா வந்து அப்ளை பண்ணி விடுங்க. போட்டு உருவுறது நீவுறதுலாம் எதுவும் பண்ண வேண்டாம். மசாஜ் கொடுக்கறது, அழுத்தம் கொடுத்து ப்ரெஷர் கொடுக்கறதுலாம் பண்ண வேண்டாம். மைல்டாக அப்ளை மட்டும் பண்ணி விடுங்க. அங்கே தசை எதாவது நல்லா இறுக்கம் கொடுத்துருக்கு, அங்கே எதாவது வந்து தசை வீக் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் நல்லா வந்து எண்ணெய் ஊடுருவி போக போக அந்த தசை நல்லா வலுப்பெறும். அங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து உங்களுக்கு குறையிறதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய வலிக்கு இதை பண்ணிங்கனாவே ஓரளவுக்கு போதுமானதாக இருக்கும். அதே மாதிரி டயட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட ரிப்போர்ட்ஸ்
ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் டாக்டர்கிட்ட பாருங்கள். அவங்களோட லைஃப் ஸ்டைல் என்னங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரியான டயட் பிளான் உங்களுக்கு வந்து பர்சனலைஸ்டாகவே வந்து போட்டு கொடுத்துருவாங்க. ஏன்னா நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நேச்சுரோபதி மற்றும் யோகா மருத்துவக் கல்லூரியில் பயின்ற மருத்துவர்கள் இருக்காங்க. உங்களோட ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக பார்த்துட்டு இப்போ க்ளூட்டன் ஃப்ரீ ஃபுட்டுன்னா காமனாக சொல்லலாம், பால் சாப்பிடாதீங்க, மைதா மாதிரியான விஷயங்கள், கோதுமை மாதிரியான விஷயங்கள் சாப்பிடாதீங்கன்னு சொல்லலாம். ஆனால் பர்சனலைஸ்டாக உங்களுக்கு டயட் பிளான் வேணும்னும் போது நீங்கள் டாக்டர்கிட்டே போய் பார்த்தீங்கன்னா அவங்க A to Z உங்களுக்கு அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரியான உணவு பழக்கம் எல்லாமே வந்து சொல்லி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி கழுத்தொலி பிரச்சனையும் சாதாரணமாக நினச்சி விட வேண்டாம். நான் சொன்னேன் வீட்டு மருத்துவத்தை இப்போதைக்கு வலி அதிகமாக இருக்கும்போது ஃபாலோ பண்ணுங்கள். அந்த தசையை கொஞ்சம் இலக்கம் கொடுத்து ஸ்டிஃப்னஸ் குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். ஆனால் அதுக்கும் நீங்கள் டாக்டர்கிட்ட ஒரு டைம் நேரில் போய் பார்த்தா அவங்க ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணி பார்த்து என்ன பிரச்சனைங்கிறது சொல்லிவிட்டு அதுக்கேற்ற மாதிரியான சிகிச்சையை கொடுப்பாங்க. உங்களுக்கு உங்கள் ஊரில் கரூர்லேயே நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையோட கிளை இருக்குது. அதனால் கண்டிப்பாக டாக்டர் நேரில் போய் பாருங்கள். அது வரைக்கும் நான் சொன்ன வீட்டு மருத்துவத்தை சைட் பை சைட் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ வணக்கம்மா. வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? என் பேர் சரண்யா, நான் தேனியிலிருந்து பேசுறேங்க. யாருக்கா கேட்குறீங்கம்மா? எனக்காக தானுங்க. என்ன வயதுமா உங்களுக்கு? 32. சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாமா? வணக்கம்மா. வணக்கம்மா. எனக்கு பாத்தீங்கன்னா நிறைய அரிப்பு, பாடி ஃபுல்லா அரிப்பு இருக்குங்க. சரிங்கம்மா. அது ஒரு 3-4 வருஷமாவே அப்படிதான் இருக்கு. சரி. அப்படி நாங்க அந்த அரிக்கிற இடத்துல சொரிஞ்சோம்னா அந்த திட்டு வெள்ளையா அப்படி ஆயிடுச்சுங்க. பவுடர் மாதிரி கொட்டுதுங்களா? உறிஞ்சு வருதா? ஆமா உறிஞ்சு வருதுங்க. சரி, எத்தனை வருஷமா இருக்குமா? ஒரு 3 வருஷமா இருக்குங்க. சரி, டாக்டர்கிட்ட போனீங்களா? என்ன சொன்னாங்க? அது இப்ப ரொம்ப தாங்க முடியாம எத்தனையோ டாக்டர்கிட்ட போயிட்டாங்க. போனா அவங்க சொரியாசிஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி. ஆனா என்ன தீர்வு இது பண்ணாலும் எனக்கு கொஞ்ச நாள் நல்லா இருக்கு. அந்த மருந்து எடுத்துட்டு ஒரு மாசம் நல்லா இருக்கு, அப்புறம் மறுபடியும் இப்படி ஆயிடுதுங்க. சரி, தேனில இருந்து பேசுறீங்களா? ஆமாங்க. சரி, ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க. இவ்வளோ பதட்டம்லாம் பட வேண்டிய அவசியம் இல்லை. சொரியாசிஸ் ஈஸியாக சரியாகக்கூடிய விஷயம்தான். நிறைய பேர் சொல்லுவாங்க சொரியாசிஸ் வந்துடுச்சா சரியே ஆகாது, வாழ்க்கை ஃபுல்லாக மாத்திரை சாப்பிடணும்னு சொல்லிட்டு. இதை நம்பிட்டு 10 வருஷமாக நான் வந்து மாத்திரை தான் டாக்டர் சாப்பிட்டுட்ருக்கேன். 10 வருஷமாக அரிப்புக்கான மாத்திரை போடுவேன், ஆயின்மெண்ட் தடவுவேன்னு சொல்லுவாங்க. என்ன யூஸ் பண்ணுறீங்க காமிங்கன்னா ஒரு 10 ஆயின்மெண்ட் வந்து டேபிள் மேலே வைப்பாங்க. இந்த மாதிரி சிவியராக ரொம்ப வருஷமாக சொரியாசிஸால் கஷ்டப்பட்டவங்க, நான் போகாத ஹாஸ்பிட்டலே இல்லை, பார்க்காத டாக்டரே இல்லை, எங்கெங்கேயோ போய் மருந்து சாப்பிட்டுட்டு ஆனால் எனக்கு சொரியாசிஸ் சரியான பாடே இல்லை. நீங்கள் சொல்கிற அதே பிரச்சனை தான் எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கும். சொரியாசிஸ்ன்னு சொல்லிட்டு வரக்கூடிய பேஷண்ட்ஸு, நான் என்னென்னவோ மருந்து சாப்பிட்டேன் டாக்டர், எனக்கு எங்கேயுமே தீர்வு இல்லை, மாத்திரை சாப்பிடும்போது நல்லாயிருக்கு திரும்ப வந்துடுது அப்படின்னு சொன்னால் அது எல்லாமே அறிகுறிக்கான ஒரு சிகிச்சை தான். அரிப்புக்கான மாத்திரை போடுறதா இருக்கட்டும், மேலே காய் தாத்தத்துக்கான ஆயின்மெண்ட் போடுறதா இருக்கட்டும், அறிகுறிக்கான சிகிச்சை தான். ஆனால் சொரியாசிஸ் பொறுத்த வரைக்கும் உள்ளுக்குள்ளே நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ரசாயன கழிவுகள், அந்த நச்சு நீர் இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லாக எரித்து வெளியெடுக்கிற மாதிரியான மருந்துகள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அப்போ தான் உடம்புல இருக்கக்கூடிய அந்த ரசாயன கழிவுகள் வெளியேற்ற முயற்சிக்கும் போது தான் அந்த வியர்வை கோளங்கள் மூலமாக நமக்கு வந்து சொரியாசிஸ் அப்படிங்கிற இன்ஃபெக்ஷன் வருது. இப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த ரசாயன கழிவுகள், அந்த நச்சுக்களை ஃபுல்லாக எரித்து வெளியெடுக்கக்கூடிய மருந்துகள் சாப்பிடும்போது தான் உங்களுக்கு சொரியாசிஸ் வந்து கம்ப்ளீட்டாக சரியாகும். அதுதான் நோயோட வேர்க்காரணம். நோயோட வேர்க்காரணத்தை சரிப்படுத்துகிற மாதிரியான மருந்துகள் எடுத்துக்கிறது தான் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அதுவும் நீங்கள் தேனி மாதிரியான ஊரில் இருக்கீங்க, ரொம்ப குளிர்ச்சியான ஒரு சில்லுன்னு இருக்கும் கிளைமேட்டேன்னும் போது இன்னும் உங்களுக்கு ட்ரைனஸ் அதிகமாகிறது, அரிப்பு அதிகமாகிறது, தோல் உறிஞ்சு வர்றது மாதிரியான அறிகுறிகள்லாம் நார்மலாக இருக்கவங்களோட உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். நீங்கள் மேலப்பில் தடவுறதுக்கு மட்டும் தேங்காய் இருக்கு இல்லையா, தேங்காயில் மஞ்சள் மிக்ஸ் பண்ணி மேலே வந்து தடவிட்டு வாங்க. அதே மாதிரி சோப் பொறுத்த வரைக்கும் கெமிக்கல் கலந்த சோப் எதுவும் யூஸ் பண்ண வேணாம். ஹெர்பல் சோப்பாக யூஸ் பண்ணிக்கிறது நல்ல விஷயம். அப்படின்னா குளியல் சூரணங்களாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் கூட ஒரு சிறப்பான ஒரு குளியல் சூரணம் வந்து நம்ம கொடுத்துட்டு வரோம். அதோடு சேர்த்து நான் சொன்ன மாதிரி முக்கியமாக உள்ளுக்கு மூலிகை மருந்துகள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். தேனியில் நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையோட கிளை இருக்குது. டாக்டர் போய் நேரில் பாருங்கள். அவங்க நாடி பரிசோதனை பண்ணி பார்த்து எவ்வளோ இன்ஃபெக்ஷன் இருக்குது, எந்த அளவுக்கு நோயோட தன்மை இருக்குங்கிறத பொறுத்து உங்களுக்கு மருந்து கொடுப்பாங்க. 2-3 நாள்லேயே உங்களுக்கு அரிப்பு நல்லா குறைஞ்சி வந்துடுமா. 1 வாரம் 10 நாளில் அரிப்பே இல்லாமல் உங்களோட அன்றாட வேலையை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. 1 மாதம் 1.5 மாத சிகிச்சையிலேயே சுத்தமாக வந்து தழும்புகள் மட்டும்தான் இருக்குங்கிற அளவுக்கு உங்களுக்கு அந்த காயம்லாம் நல்லா ஆறி வந்துடும். ரொம்ப மாதமாக இருக்கு இல்லையா, தொடர்ச்சி ஒரு 2-3 மாதம் டாக்டர் கொடுக்கக்கூடிய மருந்துகளை வந்து சாப்பிட்டுட்டு வந்தாலே போதும். உங்களுக்கு சொரியாசிஸ் கம்ப்ளீட்டாக சரியாயிடும். திரும்ப வராது. ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு கூட திரும்ப வராது. ஏன்னா எங்களோட ஹாஸ்பிட்டலில், எங்களோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் லட்சக்கணக்கான சொரியாசிஸ் பேஷண்ட்ஸ் வந்திருக்காங்க. நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளை நாங்கள் சொல்கிற முறைப்படி சாப்பிட்டதுனாலையும், நாங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பழக்க வழக்கங்களை, உணவு பழக்கமாக இருக்கட்டும், சின்ன சின்ன வாழ்வியல் மாற்றங்களும் நாங்கள் சொல்கிற முறைப்படி ஃபாலோ பண்ணிட்டு வந்ததுனால சொரியாசிஸ்லேருந்து கம்ப்ளீட்டாக சரியானது மட்டும் இல்லாமல் 15-20 வருஷம் கழிச்சு கூட திரும்ப சொரியாசிஸோட அறிகுறிகள் எதுவுமே இல்லாமல் ஆரோக்கியமான எல்லாரும் மாதிரியான இயல்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. சொரியாசிஸ்ன்ற பேரை கேட்ட பயந்துக்க வேண்டாம். இது ஈஸி சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். நம்ம தொடர்ந்து பேசலாம் டாக்டர். இப்போ நம்ம சர்க்கரை நோய் பற்றி பேசிட்டு இருந்தோம் இல்லையா, சர்க்கரை நோய்க்கு வந்து இந்த இன்சுலின் எடுக்காமல், மெடிசின்ஸ் எல்லாம் ப்ரொலாங்டாக எடுக்காமல் ரிவர்ஸ் பண்ண முடியுமா?
கண்டிப்பாக பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் வேறு ஏதாவது ஒரு வியாதி வருதுன்னா கூட சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த வியாதி வந்து சக்கரை மாதிரி வாழ்க்கை ஃபுல்லாக மாத்திரை சாப்பிடணும் தான் அப்படிங்கிறது. இப்போ வந்து என்னென்னா அப்படியே மக்கள் மனசுலேயே வந்து அது பதிய ஆரம்பிச்சிருச்சு. சர்க்கரை வியாதியா, அதுக்கு வந்து தீர்வே கிடையாது, வாழ்க்கை ஃபுல்லாக மருந்துகள் சாப்பிடணும் அப்படின்ட்டு. அப்படி அது உண்மையானா அப்படிலாம் கிடையவே கிடையாது. எங்களோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் லட்சக்கணக்கான சர்க்கரை வியாதி நோயாளிகள் வந்திருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப வருஷமாக இன்சுலின் போட்டுட்ருக்கவங்க, ஒரு நாளைக்கு 20 யூனிட் 30 யூனிட் இன்சுலின் போடுற பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. என்ன விஷயம்னா, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பேஷண்ட்டுக்குமே வந்து பர்சனலைஸ்டாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது தான் முக்கியமான விஷயம். ஆனால் டயபெட்டிஸை ஈஸியாக ரிவர்ஸ் பண்ணி நம்ம கொண்டு வந்துடலாம். பிளட் சுகர் லெவலில் நார்மலுக்கே வந்து நம்ம கொண்டு வந்துடலாம். ஆனால் அதுக்கப்புறமும் முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த சர்க்கரை அளவு வந்து அதிகமாகாமல் இருக்கிறதுக்கு ஃபாலோ பண்ணக்கூடிய சின்ன சின்ன உணவு பழக்கங்களாக இருக்கட்டும், சின்ன சின்ன வாழ்வியல் மாற்றங்கள், உணவு பழக்கம் மட்டுமே ஃபாலோ பண்ணிவிட்டு எந்த விதமான மருந்துகளும் எடுத்துக்காமல், சர்க்கரை வியாதிக்கான மருந்துகள் எதுவுமே எடுத்துக்காமல் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்கிற பேஷண்ட்ஸ் கூட இருக்காங்க. அவ்வளோ நல்லா நம்ம ஹாஸ்பிட்டலில் சரி பண்ணி கொடுத்துட்டு தான் வரோம். இப்போ உதாரணத்துக்கு ரொம்ப வருஷமாக இன்சுலின் போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய பேஷண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை மாத்திரையை கூட ரொம்ப வருஷமாக சுகருக்கு மெடிசன் எடுத்துகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு வரக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு வரும்போது ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்ப்போம். பார்த்துட்டு அந்த மருந்துகளை வந்து ஸ்டாப் பண்ண சொல்கிறது கிடையாது. அந்த மருந்துகளோட சேர்த்தே நம்ம மருந்துகளை வந்து கொடுப்போம். ஆரம்ப கட்டத்திலே வரவங்களுக்கு எந்த விதமான மருந்துகளும் தேவைப்படாது. அந்த மருந்து ரொம்ப வருஷமாக போட்டு பழகின பேஷண்ட்ஸ்க்கு அந்த மருந்துகளோட சேர்த்தே நம்ம மருந்துகளை வந்து கொடுப்போம். சர்க்கரையோட 15 days ஒன்ஸ் வந்து ஃபாலோ கன்சல்டேஷன் வச்சு அவங்களுக்கு ஒரு பிளட் டெஸ்ட்டாக பண்ணி சர்க்கரையோட அளவு எவ்வளோ குறைஞ்சிருக்குங்கிறத பொறுத்து 2 மருந்துகளோட டோஸுமே குறைச்சி, ஒன்ஸ் வந்து சர்க்கரை அளவு நார்மலுக்கு வந்துருச்சு அப்படின்றதுக்கப்புறம் மெடிசன் ஸ்டாப் பண்ணிவிட்டு, மெடிசன் ஃப்ரீ லைஃப்ங்கிறது அதுதானே, சர்க்கரைக்கு மட்டும்தான் மாத்திரை சாப்பிட்றேன், வேறு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா சர்க்கரை வியாதிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை தான், அதை நம்ம கவனிக்கணும். இப்போ மருந்துகள் இல்லாமல் வெறும் உணவு பழக்கம் மட்டும், என்ன மாதிரியான உணவு சாப்பிட்ணும், எப்போ சாப்பிட்ணும், எவ்வளவு சாப்பிட்ணுங்கிறத முதற்கொண்டு அவங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ டயட்டு, உணவு பழக்கம், வாழ்க்கை முறை மாற்றம்னாலே பேஷண்ட்ஸ் வந்து நிறைய பேர் பயந்துக்கிறதும் உண்டு. டாக்டர் அதெல்லாம் என்னால் ஃபாலோ பண்ண முடியாது, டாக்டர் நான் பிஸியான ஒரு ஒர்க் ஷெடியூலில் இருக்கேன், என்னால் இது ஃபாலோ பண்ண முடியாதுன்னா உங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன, உங்களோட வாழ்க்கை முறை என்னங்கிறத கேட்டுட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரியான பர்சனலைஸ்டான டயட் பிளான், உணவு பழக்கத்துலேருந்து வாழ்க்கை முறை மாற்றத்துலேருந்து, இப்போ யோகா பயிற்சிகள் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னால் வாக்கிங் போக முடியாதுன்ற பேஷண்ட்ஸ் கூட இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 10-15 நிமிஷம் 20 நிமிஷம் வரைக்கும் ஒதுக்கி செய்யக்கூடிய யோகா பயிற்சிகள், யோகா முத்திரைகள் மாதிரியான விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு வரோம். இப்போது அதனால தான் எங்கள் ஹாஸ்பிட்டலில் நேச்சுரோபதி டாக்டர்ஸ் இருக்கிறது, யோகா டாக்டர்ஸ் இருக்கிறது, எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேஷண்ட்டோட லைஃப் ஸ்டைல், அவங்களோட வாழ்க்கை முறை சம்மந்தமான விஷயங்கள் எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு சிரமம் கொடுக்காத வகையில் ஈஸியாக ஃபாலோ பண்ணுற மாதிரியான விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு வரோம். அதனால தான் எங்கள் ஹாஸ்பிட்டலில் எங்களோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்த லட்சக்கணக்கான சர்க்கரை வியாதி நோயாளிகளில் 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு கூட 95% மேற்பட்டவங்க திரும்ப சுகரோட அளவு ஸ்பைக் ஆகாமல் வாழ்க்கை முறை மாற்றங்கள், உணவு பழக்கம் மூலமாகவே வந்து மெடிசன் ஃப்ரீ லைஃப்பை வாழ்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு வரோம். மிக்க நன்றி டாக்டர். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், என் பேர் மோனிகாங்க. எந்த ஊர்லேருந்துமா? கோயம்புத்தூர்லேருந்து கூப்பிட்டுருக்கேன். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? அன்னிக்காக கேட்கணுங்க. என்ன வயதுமா உங்களுக்கு? அவங்களுக்கு வந்து 35 வயசு ஆகுது. சரி, உங்கள் கேள்வியே கேட்கலாமா? ஓகே. வணக்கம்மா. வணக்கம் மேம், என் பேர் மோனிகா. சொல்லுங்கம்மா. நான் இப்போ அன்னிக்காக கேட்கணும். அன்னிக்கு டிஸ்க் பல்ஸ் ப்ராப்ளம் இருக்கு 3 வருஷமா. டிஸ்க் பல்ஜ் இருக்குங்களா? ஆமாங்க. சரிம்மா. 3 வருஷமா இருக்கு. கழுத்துல இருந்து ரொம்பவே பெயினா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, டிஸ்க் பல்ஜ் கழுத்துல இருக்குங்களா, இடுப்புல இருக்காமா? கழுத்துல இருந்து இடுப்பு வரைக்கும் ஃபுல்லாவே வலிக்குது. சரிம்மா. நாங்க மெடிசன்ஸ் சாப்பிட்டுதான் இருக்கோம். சாப்பிட்டாலும் கேட்க மாட்டேங்குது. அப்போதைக்கு தெரியாது, அதுக்கப்புறம் மறுபடியும் பெயின் ஆகுது, ரொம்ப நேரம் உட்கார முடியல, அந்த மாதிரி சொல்றாங்க. சரிம்மா. வலி இடுப்புல இருந்து கால் வரைக்கும் பரவுறது, கழுத்துல இருந்து கை விரல் வரைக்கும் பரவுறது மாதிரி வலி இருக்கா? விறுவிறுன்னு வலிக்குதா? அந்த மாதிரி எதுவும் இல்லை மேம். கழுத்துல இருந்து கொஞ்சம் பெயின் ஆகுது. சரி. அப்புறம் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ரொம்ப பெயின் ஆக ஆரம்பிச்சிருது. முதுகு இடுப்பு வரைக்கும் பெயின் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிம்மா. வலி மாத்திரை மட்டும் அப்பப்போ போட்டுக்கிறாங்களோ? பெயின் கில்லர் எடுத்துட்டாங்க. சரி, பெயின் கில்லர் எடுக்க வேண்டாம். ஏன் சொல்கிறேன்னா, பெயின் கில்லர் வந்து ரொம்ப நாள் 3 மாதத்துக்கு மேலே எடுக்கிறாங்கன்னு சொன்னாலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உடம்போட ராஜ உறுப்புக்கள்லாம் அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா? பாதிப்படைய ஆரம்பிச்சிடும் மற்ற உறுப்புகள்லாம். என்னென்னா, அதே மாதிரி நீங்கள் பெயின் கில்லர் எடுக்கிறதுனால இந்த டிஸ்க் பல்ஜ் பிரச்சனை சரியாகி வருமானா? கட்டாயம் வராது. அந்த இடத்துல என்ன நடக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஸ்பைனல் கார்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த முதுகு தண்டுவடம் இருக்கு இல்லையா, அது சுற்றி இருக்கக்கூடிய தசைகள் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கும், வீக் ஆகிருக்கும். அந்த தசை வந்து லூஸ் ஆகிட்டு அந்த இடத்துல ஒரு கேப் உருவாயிருக்கும். அந்த இடத்துல
போயிட்டு அந்த நச்சு நீர் வாத நீர்லாம் போய் தங்கியிருக்குது. சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா கழுத்தில் ஒரு ஹம்பு மாதிரி இருக்கிறது, இடுப்புக்கிட்ட ஒரு குழி மாதிரி இருக்கிறது மாதிரியான விஷயங்கள் கூட வெளியேருந்து பார்த்தாலே அந்த போஸ்டரோட மாறுபாடு வந்து நமக்கு தெரியும். எலும்புகளோட அமைப்பு வந்து மாறி இருக்கும். எலும்பு ஒன்று மேலே ஒன்று அடுக்கி இருக்கு இல்லையா, நடுவில் இருக்கக்கூடிய அந்த குஷன் இந்த ஜவ் வந்து பிதுங்கி வெளியே வர்றது. நிறைய பேர் வச்சு சொல்லுவாங்க, டிஸ்க் ப்ரொட்ரூஷன் சொல்லுவாங்க, டிஸ்க் பல்ஜுன்னு சொல்லுவாங்க, ஸ்பான்லோசிஸ், நியூரல்ஜி, அந்த மாதிரி நிறைய பேர் வச்சு சொன்னாலும் இந்த டிஸ்க் பிரச்சனை இந்த சரி பண்ணணும்னு சொன்னால் எலும்புகளோட அமைப்பை சீர்படுத்துகிற மாதிரியான சிகிச்சை எடுத்துக்கணும். நீங்கள் 3 வருஷம் இல்லை 10 வருஷம் வலி மாத்திரை போட்டிங்கனாலுமே மாத்திரை போடும்போது மட்டும்தான் கேட்கும். மாத்திரையோட ஃப்ரீக்வன்சி இப்போ ஒரு நாளைக்கு ஒரு மாத்திரை போடுறது ஒரு நாளைக்கு 2, 3 தான் ஆகுமோ தவிர இந்த டிஸ்க் பிரச்சனை சரியாகி வருமானா கட்டாயம் வராது. அதை சரி பண்ணி கொண்டு வரணும்னா அங்கே இருக்கக்கூடிய எலும்புகளோட அமைப்பை வந்து சீர்படுத்துகிற மாதிரியான சிகிச்சை எடுத்துக்கணும். அங்கே தங்கியிருக்கக்கூடிய அந்த வாத நீர், நச்சு நீர், அந்த நச்சு வாயுக்களை ஃபுல்லாக எரித்து வெளியெடுக்கிற மாதிரியான மருந்துகள் எடுத்துக்கணும். ரொம்ப வலி அதிகமாக இருக்குன்னா கல்லுப்பு ஊத்துறோம் நீங்கள் கொடுக்கலாம், சரிங்களா. கொஞ்சம் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்டிஃப்னஸை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். இதை தாண்டி வீட்டு மருத்துவம் எதுவும் பண்ணக்கூடாது. படுக்கும் போது வந்து தரையில் படுத்து தூங்க சொல்லுங்கள், இல்லைனா கட்டிலில் பெட் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஹார்டான சர்ஃபேஸில் படுத்து தூங்க சொல்லுங்கள். கண்டிப்பாக தலகாணி வந்து கழுத்துக்கு வைக்கக்கூடாது, காலுக்கு வேணால் வச்சுக்கலாம். இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். வெயிட்டு தூக்குறது மாதிரியான ப்ரெஷர் கொடுக்குற விஷயங்கள் பண்ண வேண்டாம். இதோடு சேர்த்து கண்டிப்பாக மருத்துவரோட மேற்பார்வையோட தெரப்பி சிகிச்சை எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். எங்களோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா தெரப்பி சிகிச்சை சென்னையில் தங்கி சிகிச்சை பெறதுக்கான வசதி இருக்குது. ஒரு 30 பேஷண்ட்ஸ் தங்கி சிகிச்சை பெற மாதிரியான வசதிகள் வந்து சென்னையில் இருக்குது. அதே மாதிரி அதே தெரப்பி சிகிச்சை கோயம்புத்தூரில் நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் ஓபி முறையிலும் கொடுத்துட்டு வரோம். என்ன மாதிரியான தெரப்பி சிகிச்சைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கரெக்ஷன், பேர்லேயே இருக்க அந்த ஸ்பைனல் கோடோட அமைப்பை சீர்படுத்துகிற மாதிரியான ஸ்பைனல் கரெக்ஷன் சிகிச்சை, வர்ம சிகிச்சை, எக்ஸ்பீரியன்ஸ்டான வர்மா ஸ்பெஷலிஸ்ட்டை வச்சு வர்ம சிகிச்சை கொடுக்குறோம். இப்போ கழுத்துக்கு பார்த்தீங்கன்னா கிரீவவஸ்தி, கிரீவ பிச்சு, இடுப்புக்கு கடிவஸ்தி, கடிப்பிச்சு, என்ன ஒரு வளையம் மாதிரி வச்சுட்டு அதில் வந்து எண்ணெய், மூலிகை எண்ணெய்கள், மூலிகை கஷாயங்களை ஊற்றி நல்லா ஊற வச்சு பண்ணக்கூடிய சிகிச்சை. இது என்ன பண்ணணும்னா அந்த குஷன்னஸ் இருக்கு இல்லையா, அந்த ஜவ்வுகளோட அந்த குஷன்னஸ் ரீட்டைன் பண்ணுறதுக்கு பண்ணக்கூடிய சிகிச்சை. ஒரு நாளைக்கு ஒரு 3 டைம்லேருந்து 4 டைம் 5 டைம் வரைக்கும் அந்த எண்ணெயை மாற்றி மாற்றி ஊற்றி இல்லை ஒரு நாள் ஒரு எண்ணெய், ஒரு நாள் ஒரு கஷாயம்னு சொல்லிட்டு பண்ணும்போது நல்லா அங்கே இருக்கக்கூடிய ஜவ்வெல்லாம் ரெஜுனேட் ஆகி வர்றதுக்கான சிகிச்சை. அதே மாதிரி ஸ்பைனல் ஸ்ப்ரே, அது வந்து ஒரு மெஷினை அதில் உட்கார வச்சுட்டு ஒரு பர்டிகுலர் ப்ரெஷரில் வந்து ஒரு மைல்டான சுடுதண்ணி வந்து நல்லா ஸ்ப்ரே ஆகும். அதனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த தசையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டிஃப்னஸ், அந்த இறுக்கம்லாம் நல்லா குறைஞ்சு நல்லா வலிக்கு வந்து ரொம்ப இதமாகவே இருக்கும். இந்த மாதிரியான சிகிச்சை முறைகள் இப்போது ஸ்பைனல் கார்டு இடுப்பில் பிரச்சனை, கழுத்தில் பிரச்சனை, கழுத்துக்கு இடுப்புக்கு மட்டும் சிகிச்சை கொடுக்க மாட்டோம், முழு ஸ்பைனல் கார்டுக்குமே சிகிச்சை கொடுப்போம். அதே மாதிரி கழுத்தில் இருக்கக்கூடிய நரம்புகள் கை வரைக்கும் வருது, இடுப்பில் இருக்கக்கூடிய நரம்புகள் கால் வரைக்கும் வருதுங்கிறதுனால ஷோல்டர்லேருந்து கை வரைக்கும், இடுப்புலேருந்து கால் வரைக்குமே வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை கொடுக்குறோம். நல்லா ரத்த ஓட்டத்தை சீர்படுத்துகிற மாதிரியான சிகிச்சை முறைகள் இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதும். ஆப்ரேஷன் இல்லாமல் சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். நிறைய பேஷண்ட்ஸ் இந்த டிஸ்க் பிரச்சனைனால நிற்கவே முடியல, பேலன்ஸ் பண்ணி நிற்க முடியலன்னு சொல்லிட்டு வீல் சேரில் வந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க கூட ஒரு 10 நாள் தங்கி சிகிச்சை எடுத்துகிட்டு போகும்போது நல்லா நடந்தே போயிருக்காங்க. அவங்களுக்கு 3 வருஷமாக தான் வலி இருக்குன்னு சொல்கிறீங்க. உங்களோட ரிலேட்டிவ்க்கு ரொம்ப ஈஸியாக சரி பண்ணி கொண்டு வந்துடலாமா? ஆனால் நான் சொன்ன மாதிரி வீட்டில் எண்ணெய் போட்டு தேய்க்கிறது, நீ வருது மசாஜ் பண்ணதெல்லாம் பண்ணக்கூடாது. நல்லா அனட்டாமி பொசிஷன் தெரிஞ்ச தெரபிஸ்ட்டை வச்சு மருத்துவரோட மேற்பார்வையோட சிகிச்சை முறைகளும் மூலிகை மருந்துகளும் எடுத்து நல்ல விஷயமா இருக்கும். உங்களுக்கு உங்கள் ஊரில் கோயம்புத்தூர்லேயே நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையோட கிளை இருக்கு, அங்கே ஓபி முறையில் தெரப்பி சிகிச்சைகளும் பண்ணிட்டு வரோம். டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணி சிகிச்சை எடுத்துக்கோங்க. ஒரு 3 மாதம் சிகிச்சைக்கு அப்புறம் நீங்கள் இதே எம்ஆர்ஐ கூட திரும்ப எடுத்து பார்த்துக்கலாம். உங்களுக்கு சயின்டிஃபிக்காக ரிப்போர்ட் வைஸே வந்துடும் என்ன விதமான டிஸ்க் பல்ஜ் பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் சரியாகி வந்திருக்காங்க. அதில் ஆப்ரேஷன் சொல்கிறாங்கன்னா பயப்பட வேண்டாம், ஈஸியாக சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் சுபாங்க. எந்த ஊர்லேருந்துமா? திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறேன். யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு தாங்க. என்ன வயதுமா உங்களுக்கு? எனக்கு வயசு 28 ஆகுது. தொடர்ந்து உங்க கேள்வியை கேட்கலாமா? ஹலோ, வணக்கம்மா. ஒயிட் ப்ராப்ளமா இருக்கு மேம் எனக்கு. சரிம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? திருநெல்வேலியில இருந்துங்க. சரி, ஒயிட் டிஸ்சார்ஜ் எவ்வளோ நாளாமா இருக்கு? அது ஒரு 2 வருஷமா இருக்கு எனக்கு. சரி, மாதம் ஃபுல்லாக ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கா, இல்லை பீரியட்ஸ்க்கு முன்னாடி பீரியட்ஸ் முடிச்ச 1 வாரம் கழிச்சு மட்டும் ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கா? இந்த பீரியட்ஸ் டைம்ல வர்றது இல்ல, அதுக்கு முன்னாடி வருது, அப்புறம் பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வருது. சரி, ஆனால் அந்த பீரியட்ஸ் இப்போ இந்த பீரியட்ஸ்லேருந்து அடுத்த பீரியட்ஸ்க்கு வரைக்கும் இருக்கக்கூடிய கேப் ஃபுல்லுமே ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கா மாதம் ஃபுல்லாக? ஆமாங்க ஆமாங்க. சரி, அதிகமாகுதாம்மா? அதிகமாலாம் இல்லை, கொஞ்சம் நார்மலாக ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கு. சரி, ஒயிட் டிஸ்சார்ஜ் என்ன கலரில் இருக்கு? அது ஒயிட் கலர்ல தான் இருக்கு, ஆனா அந்த படுறப்ப ஒரு மாதிரி இச்சிங்கா இருக்கு. இச்சிங் இருக்கு. ஏதாவது கொஞ்சம் எல்லோயிஷா இல்லை கொஞ்சம் டார்க்கா போகிற மாதிரி இருக்கா? இல்லைங்க, அந்த மாதிரி இல்லை. சரி, முட்டை வெண்கரு கலர்ல தான் இருக்கு இல்லையா? ஆமாங்க, அந்த கலர்ல தான். ஆனா அந்த யூரின் போறதுல அரிப்பு இருக்கு, எரிச்சல் இருக்கு. ஆமா, அந்த படுறதுனால அப்படியே அந்த அரிப்புதுக்கு எடுக்குது.
சரி, ஒர்க்கிங்கா நீங்கள்? வேலைக்கு போகிறீங்களா இல்லை படிக்கிறீங்களா? வீட்டுல தான் வீட்டில் தான் இருக்கீங்க. சரி சரிம்மா. என்னென்னா அந்த யூரின் போகிற இடத்துல அரிப்பு கொடுக்குது, இச்சிங் கொடுக்குதுன்னு சொன்னாலே ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன்னு சொல்லி தான் அர்த்தம். சரிங்களா? ஒயிட் டிஸ்சார்ஜ் தானே, இது அப்படியே விட்டுறலாம்னு நினைக்காதீங்க. ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆக ஆக உடம்புல இருக்கக்கூடிய அந்த வெள்ளை அணுக்கள் ஃபுல்லாக கரைஞ்சி வெளியே வர ஆரம்பிச்சிடும். இம்யூனிட்டி உங்களுக்கு நல்லா வந்து சத்து குறைய ஆரம்பிச்சிடும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சத்தெல்லாம் வந்து கரைஞ்சி வெளியே வர ஆரம்பிச்சிடும். இன்னும் ஒயிட் டிஸ்சார்ஜ் தானே அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம சாதாரணமாக நினைக்க வேண்டாம். சரிங்களா? ஒயிட் டிஸ்சார்ஜை கவனிக்கணும் தான். உங்களுக்கு பீரியட்ஸும் கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் மட்டும் கொஞ்சம் இருக்குது, அந்த இடத்துல அரிப்பு இருக்குன்னு சொன்னால் ஒன்றில் திரிஃபிலா பவுடர் வந்து கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில். சரிங்களா? திரிஃபிலா சூரணம் வந்து கிடைக்கும், அது வந்து வாங்கிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவு அந்த பவுட்ரு போட்டு நல்லா தண்ணியில் வந்து கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சு இப்போது வந்து ஒரு 4 டம்ளர் தண்ணி ஊற்றுறீங்கன்னா அது 1/4 டம்ளராக வந்து நல்லா வற்றி வந்ததுக்கப்புறம் அது வந்து வடிகட்டிட்டு ஒரு மக்கு ஃபுல்லாக இருக்கக்கூடிய நார்மல் ரூம் டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய தண்ணியில் அந்த கஷாயத்தை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வச்சு யூரின் போகிற இடம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து வாஷ் பண்ணிவிட்டு வாங்க. காலையில் ஈவினிங் 2 வேளையுமே வந்து வாஷ் பண்ணிவிட்டு வாங்க. அதே மாதிரி வெண்பூசணி ஜூஸ். சரிங்களா? வெண்பூசணி ஜூஸ்னால் டம்ளர் ஃபுல்லாக அடித்து குடிக்க வேணாம். ஒரு நாளைக்கு ஒரு 30 ml குடிச்சிங்கன்னா போதும். ஏன்னா டெய்லி டம்ளர் ஃபுல்லாக குடிச்சிங்கன்னா உடம்பு நல்லா ஈரமாயிடும், சளி காய்ச்சல் மாதிரியான விஷயங்களும் வந்துடும். அதனால் ஒரு 30 ml நீங்கள் குடிச்சிங்கனாவே போதும். டெய்லியுமே வந்து வெண்பூசணி சாறு ஒரு 30 ml அளவு குடிச்சிட்டு வாங்க. இதிலே ஒயிட் டிஸ்சார்ஜ் உங்களுக்கு நல்லா குறைஞ்சி வந்துடும். இதை ஃபாலோ பண்ணியும் சரியாகி வரலை அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா, உடம்பு உஷ்ணத்தினால இருக்காங்கிறத டாக்டர் வந்து உங்களுக்கு நாடி பரிசோதனை பண்ணி பார்த்து சொல்லுவாங்க. உங்களுக்கு திருநெல்வேலியில் நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையோட கிளை இருக்குது. இந்த வாரம் நான் சொன்ன வீட்டு மருத்துவத்தை ஃபாலோ பண்ணி வாங்க. இல்லை சரியாகதான்னு சொல்லி பாருங்கள். சரியாகி வந்துடுச்சுன்னா ஓகே, ஒன்றும் இல்லை, சும்மா இன்ஃபெக்ஷன் தான், சரியாயிடுச்சுன்னு அர்த்தம். அப்படியும் சரியாகி வரல, ஏன்னா ரொம்ப வருஷமாக இருக்குன்னு வேறு சொல்கிறீங்க, வீட்டு மருத்துவம் கை கொடுக்கல அப்படின்னும் போது நீங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணி மூலிகை மருந்துகள் எடுத்துக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா ஒயிட் டிஸ்சார்ஜ் மட்டும் கிடையாது, கர்ப்பப்பை கருப்பை சம்மந்தமான பிரச்சனைகள். இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து முட்டை வெண்கரு மாதிரி வாரத்துக்கு ஒரு அந்த பீரியட்ஸ் முடிஞ்சு ஒரு வாரம் கழித்து வர்றது, இல்லை ஒரு பீரியட்ஸ்க்கு 2-3 நாள் முன்னாடி வர்றது நார்மல். ஆனால் மாதம் ஃபுல்லாக இருக்குன்னா அதை கவனிக்க வேண்டிய விஷயம் தான். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி திருநெல்வேலியில் உங்கள் ஊர்லேயே நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையோட கிளை இருக்குது. ஒரு டைம் டாக்டரை கன்சல்ட் பண்ணி எதனால இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ்ங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதை சரிப்படுத்துகிற மாதிரியான சிகிச்சை எடுத்துக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம், நான் திருப்பூர்லேருந்து மாரியம்மாள் பேசுகிறேன். யாருக்கா கேட்குறீங்கம்மா? எங்க அப்பாவுக்கு தான் முட்டு வலி இருக்குது. என்ன வயதுமா அப்பாவுக்கு? அவங்களுக்கு 50 வயசு ஆகுது. சரி, தொடர்ந்து பேசுங்க டாக்டர் கிட்ட. இப்போ ஒரு 3 வருஷமா முட்டு வலி இருக்கு மேம். சரிம்மா, மூட்டுச்சுத்தி வீக்கம் இருக்குங்களா? அவங்களுக்கு வந்து சுகர் வேற இருக்கு, ஏற்கனவே ஒரு 10 வருஷமா சுகர் இருக்கு. சரி, சுகருக்கும் அவங்க மருந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த மருந்து சாப்பிடுறது அவங்களுக்கு அல்சர் வந்து வயிறு வேற வலிக்குது. சரி சரிம்மா, அதுவும் வலிக்குது. அதனாலதான் என்ன பண்றது? ஒன்றும் இல்லை, சரி பண்ணிக்கலாம். எல்லாம் ஈஸியாக சரியாகக்கூடிய விஷயம் தான், பயப்படாதீங்க. மூட்டு சுற்றி வீக்கம் இருக்கா? ஆமா, வீக்கம் இருக்கு. மூட்டு சுற்றி வீக்கம் இருக்கு. கால் நீட்டி படுக்கும்போது சவுண்ட் ஏதாவது கேட்குதா? பட்டு நட்டோடைய ஆனா ரொம்ப எந்திரிக்கவே கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஒரு ஸ்டெப் எடுத்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வீங்கிற இடத்துல ரொம்ப வலி எடுக்குது. சரி, எக்ஸ்ரே ஏதாவது எடுத்து பார்த்தீங்களாமா? எக்ஸ்ரே அதெல்லாம் மாதிரி எதுவுமே எடுக்க இல்லை. நிறைய இடத்துல முன்னாடி எடுத்து பார்த்தோம், தேய்மானம்னு சொன்னாங்களா? அது சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் நாங்க நிறைய இடத்துல காமிச்சு சரியாகல. அதுக்கப்புறம் விளம்பரம் பார்த்துதான் அவங்க ஒன்றும் இல்லை, சரி பண்ணிக்கலாம். ஆப்ரேஷன் வரைக்கும் போயிட்டு வரவங்களுக்குலாம் சரி பண்ணி கொடுக்குறோம். அப்பாவுக்கு இப்போ தான் மூட்டு சுற்றி வீக்கம் இருக்குது, நடக்க சிரமப்படுறாருன்னு சொல்கிறீங்க. ரொம்ப ஈஸியாக சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். சரியா, பயப்பட வேண்டாம். அல்சர் இருக்குது, வயிறு எரிச்சல் இருக்குதுன்னு சொன்னால் ஒன்றும் இல்லை, மணத்தக்காளி இருக்கு இல்லையா, ஈஸியாக எல்லாத்துலேயும் கிடைக்கும். ரோட்லேயே விளைஞ்சு கிடைக்கக்கூடிய ஒரு கீரை வகை தான் மணத்தக்காளி. அது மட்டும் சாறு பிழிஞ்சு டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் வந்து ஒரு 30 ml அளவு சாறு எடுத்து 1 டம்ளர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி, சுடு தண்ணி கிடையாது, நார்மல் ரூம் டெம்பரேச்சர் தண்ணியில் வந்து 1 டம்ளர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி டெய்லி காலையில் வந்து வெறும் வயிற்றில் கொடுத்துடுவாங்க. நல்லா வயிற்றில் இருக்கக்கூடிய புண்ணெல்லாம் ஆறி அல்சர் வந்து நல்லா சரியாகி வந்துடும். ஒரு வாரத்துலேயே உங்களுக்கு வித்தியாசம் தெரிய ஆரம்பிச்சிடும். சரியா, இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். சர்க்கரை வியாதி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ எடுத்துருக்க மருந்துகளை எடுத்துக்கோங்க. ஆனால் வரும்போது ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து டாக்டர்கிட்ட காமிங்க. அதே மாதிரி மூட்டு சுற்றி வீக்கம், இந்த தேய்மானம், இதெல்லாமே ஈஸியாக சரியாகி வரக்கூடிய பிரச்சனை தான். ஆனால் தான் சொல்லல, ஆப்ரேஷன் வரைக்கும் போயிட்டு டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4 நடக்கவே முடியாமல் காலால் சிசர் மாதிரி வளைஞ்சிருக்கும். வீல் சேரில் வருவாங்க பேஷண்ட் வரும்போதே. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு கூட சரி பண்ணி கொடுத்துருக்கோம். அப்பாவுக்கு மூட்டை சுற்றி வீக்கம் இருக்குன்னு சொன்னால் ஒன்றும் இல்லை, கோஸ் இருக்கு இல்லையா, அந்த முட்டைக்கோஸு அதை வந்து நல்லா தவாவில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் சுற்றி போட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதக்குன அந்த இலையை மூட்டில் வச்சு ஒரு கட்டு மாதிரி வந்து கட்டிக்கணும். சரிங்களா, இதை வந்து டெய்லி பண்ணுங்கள். இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள், வாரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 5 நாள் ஆச்சும் பண்ணுறதுக்கு பாருங்கள். இதை பண்ணிங்கன்னா அந்த வீக்கம் வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து வற்றி வரத்துக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். ஆனால் தேய்மானத்தை சரிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக மூலிகை மருந்துகள் எடுத்துக்கணுமா. அந்த மூட்டை சுற்றி வீக்கம் இருக்குன்னு சொன்னாலே அங்கே போய் நச்சுக்கள் தங்கி இருக்குது, நச்சு
நீர் வாத நீர் இந்த நச்சு வாயுவில் தங்கியிருக்குன்னு அர்த்தம். அது ஃபுல்லாக எரிச்சு வெளியெடுக்கிற மாதிரியான மருந்துகள் எடுத்துக்கணும். அங்கே இருக்கக்கூடிய தசைலாம் லூஸ் ஆகிட்டு அந்த கேப்பில் தான் போயிட்டு அந்த நீர் தங்கியிருக்கு. அந்த தசையோட இறுக்கத்தை ரீட்டைன் பண்ணி அதோட பொசிஷனுக்கு திரும்ப கொண்டு வர வைக்கிற மாதிரியான மருந்துகள் எடுத்துக்கணும். இதே மாதிரி அங்கே ஜவ்வு உற்பத்தியை பெருக்கிற மாதிரியான உள் மருந்துகளும் அந்த சைனவல் ஃப்ளூயிடை ரீட்டைன் பண்ணுற மாதிரியான சிகிச்சை முறைகளும் எடுத்துக்கணும். திருப்பூரில் நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையோட கிளை இருக்குது. அங்கே தெரப்பி முறையில் ஓபி முறையில் தெரப்பி சிகிச்சைகள் எல்லாமும் கொடுத்துட்டு வரோம். அதனால் அப்போ நேரில் போய் கூட்டிகிட்டு போய் காமிங்க. அது வரைக்கும் நான் சொன்ன வீட்டு மருத்துவத்தை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக சரி பண்ணிக்கலாம், பயப்பட வேண்டாம். சர்க்கரை நோய் பற்றி பேசிட்டு இருந்தோம் டாக்டர். வீட்டில் இருந்து ஃபாலோ பண்ணுற மாதிரியான டிப், அதே மாதிரி என்ன மாதிரியான உணவு பழக்கங்கள் டயபெட்டிக் பேஷண்ட் எடுக்கணும்? ஓகே, டயபெட்டிஸ் பொறுத்த வரைக்கும், அதாவது சர்க்கரை வியாதி பொறுத்த வரைக்குமே நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இது வந்து வாழ்க்கை முறை சார்ந்து வரக்கூடிய ஒரு வியாதி தான். அதனால் வாழ்க்கை முறை மாற்றம் அப்படிங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக தான் இந்த சர்க்கரை வியாதியில் இருக்குது. என்ன மாதிரியான உணவு பழக்கம் ஃபாலோ பண்ணலாங்கிறத விட டைமிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இப்போ நைட்டு டின்னர் வந்து கண்டிப்பாக 7 மணிக்குள்ளே முடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே மாதிரி மிட் நைட்டில் சாப்பிட்றது, பரோட்டா சாப்பிட்றது, பிரியாணி சாப்பிட்றது, இந்த மாதிரி நம்ம வந்து டைமிங்கே இல்லாமல் எப்போ தோணுதோ அப்போ சாப்பிட்றோம் அப்படின்னும் போது நம்மளுக்கு அந்த இன்சுலின் வந்து இப்போ ரெஸ்ட் எடுக்க வேண்டிய டைமில் நம்ம சாப்பிட்றோன்னா அந்த டைமில் இன்சுலின் சுரக்குமானா சுரக்காது. அப்போ நீங்கள் சாப்பிட்ற உணவுகள் எல்லாமே வந்து உடம்புல வந்து அப்படியே தங்கிடும். அது டைஜஸ்ட் ஆகாமல் கலோரிஸாக வந்து அப்படியே தங்கிடும். இது வந்து சர்க்கரை வியாதி வரதுக்கு காரணமாக இருக்குன்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து நைட் 7 மணிக்கு மேலே டின்னர் சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் சர்க்கரை வியாதிக்கு பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி சாப்பாட்டில் கண்டிப்பாக வந்து நீங்கள் சேர்த்திக்க வேண்டிய விஷயம் சொன்னால், ஒரு நாள் வந்து நீங்கள் கீரை சேர்த்திக்கிறீங்கன்னா இன்னொரு நாள் வாழைத்தண்டு சேர்த்திக்கங்க. நல்லா நார்ச்சத்து இருக்க மாதிரியான உணவுகள் எடுத்துக்கோங்க. நல்லா புரதச்சத்து இருக்க மாதிரியான உணவுகள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். முடிஞ்சளவு மாவுச்சத்து இருக்க மாதிரியான உணவுகள், இப்போ ரைஸோட குவான்டிட்டியை கம்மி பண்ணிவிட்டு நல்லா காய்கறியோட குவான்டிட்டியை அதிகப்படுத்திக்கணும். காய்கறி குவான்டிட்டியுமே பார்த்திங்கன்னா நல்லா நீர்ச்சத்து இருக்க மாதிரியான காய்கறிகள், புடலங்காய் மாதிரியான காய், நார்ச்சத்து இருக்க மாதிரியான காய்கறினா முருங்கைக்காய், அந்த பீன்ஸு, பீக்கங்காய், இந்த மாதிரியான காய்கறிகள், சொரக்காய், பூசணிக்காய், இந்த மாதிரியான நல்லா நார்ச்சத்து நீர்ச்சத்து இருக்க மாதிரியான காய்கறிகள் உடம்புல சாப்பாட்டில் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அதே மாதிரி மாவுச்சத்து இருக்கும் போது நான் இப்போ வந்து ரைஸ் அவாய்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக டிஃபனாக சாப்பிடணும், இட்லி தோசை மாதிரியான விஷயங்கள் சாப்பிட்றது தப்பு தான். அரிசினா அரிசி சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும். இப்போ கோதுமை சாப்பிட்டா மட்டும் சர்க்கரை வியாதி அதிகமாகாதான் ஆகும். என்ன பொறுமையாக ரத்தத்தில் வந்து இந்த சுகர் கலக்கக்கூடிய அந்த கிளைசமிக் லோடுன்னு சொல்லுவாங்க, பொறுமையாக நம்ம ரத்தத்தில் வந்து சர்க்கரை கலக்கிற மாதிரியான உணவுகள், அதாவது குளுக்கோஸ் சேர்கிற மாதிரியான உணவுகள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இது எல்லாமே நீங்கள் காமனாக வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள். பழங்கள் பொறுத்த வரைக்கும் கூட பார்த்திங்கன்னா ஸ்வீட்டாக இருக்கக்கூடிய பழங்கள், சர்க்கரை வியாதின்னு ஒன்றே ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்னா ஸ்வீட்டை மட்டும் அவாய்ட் பண்ணுறது, சுகர் மட்டும் அவாய்ட் பண்ணுறது விஷயம் கிடையாது. நாக்குக்கு எதெல்லாம் இனிப்பாக தோணுதோ அது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்ல விஷயம். இதோடு சேர்த்து உடற்பயிற்சி வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம்னு சொல்லலாம். சர்க்கரை வியாதி பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ஒரு 40 நிமிஷமாச்சு வாக்கிங், மினிமம் 40 மினிட்ஸ், அட்லீஸ்ட் முடிஞ்சால் 1 ஹவர் வாக்கிங் போகிறீங்கனாலுமே ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். உடம்புல இருக்கக்கூடிய அந்த எக்ஸசிவான கலோரிஸ், அந்த குளுக்கோஸ் எல்லாமே உங்களுக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி எரிஞ்சு போயிடும். அப்படின்னா உங்களுக்கு பிளட்டோட சுகர் லெவல் ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகிறதுக்கு இது உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். அதேமாதிரி சூரிய நமஸ்காரம் வந்து உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமே வந்து ஒரு சொல்யூஷன் அப்படின்னு சொன்னால் சூரிய நமஸ்காரம் சொல்லலாம். ஒன்றும் ஒரு 20 to 30 மினிட்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் சூரிய நமஸ்காரம். அழகாக காலைல எந்திரிக்கிறீங்களா, ஒரு 30 மினிட்ஸ் வந்து அதுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணி காலைல சூரிய நமஸ்காரம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல ஹெல்ப் பண்ணி கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணிவிட்டு அதோடு சேர்த்து நீங்கள் வந்து மெடிசன்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து சர்க்கரை வியாதி வந்து கண்ட்ரோல்கே வரும். இல்லை நான் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் எதுவுமே ஃபாலோ பண்ணல, மாத்திரை மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னா கண்டிப்பாக வந்து சுகரோட அளவு அப்படியே தான் இருக்கும், இல்லை அதிகம் கூட ஆகலாம். உங்களுக்கு மெடிசனோட டோஸ் வந்து அதிகமாகிட்டே போகிறதுக்கெல்லாம் காரணம் வந்து இதுதான். அதனால் சர்க்கரை வியாதினாலே லைஃப் ஸ்டைலை மாடிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. மிக்க நன்றி டாக்டர். ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலில் இப்போ நம்ம சர்க்கரை நோய் பற்றி பேசணும். வேறு என்னென்ன நோய்களுக்கு நீங்கள் சிகிச்சை கொடுக்குறீங்க? ஓகே, எங்களோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா நாட்பட்ட வியாதிகள் எல்லாத்துக்குமே சிறப்பான சிகிச்சை முறைகள் வந்து கொடுத்துட்டு வரோம். மூட்டு வலி, முடக்குவாதம், இப்போ மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனைகள், பிசிஓடி, நீர்க்கட்டி, ஃபைப்ராய்டு கட்டி, பல்கி யூட்ரஸ் மாதிரியான விஷயங்கள், சொரியாசிஸ் மட்டும் கிடையாது, எல்லா விதமான ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸுமே, கரப்பானா இருக்கட்டும், எக்ஸிமான்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி படுதாமரையாக இருக்கட்டும், வருஷக்கணக்காக ஸ்கின் இன்ஃபெக்ஷனால் கஷ்டப்பட்டவங்க, அதே மாதிரி ஸ்ட்ரோக் அந்த பேஷண்ட்ஸு, பக்கவாத நோயாளிகள் கூட வந்து அவங்களுக்கு இயல்பான வாழ்க்கையை யாரோட உதவியும் இல்லாமல் வாழ்கிற அளவுக்கு சரி பண்ணி கொடுத்துட்டு வரும். அதே மாதிரி சைனசைட்டிஸ், வீசிங், ஆஸ்துமா, மூக்கில் சத வளர்ச்சி மாதிரியான பிரச்சனைகள், லங்ஸோட எஃபிஷியன்சியை குறைஞ்சிருச்சு, 20% லங்ஸை அரிச்சிடுச்சுன்னு சொல்லிட்டு வந்த பேஷண்ட்ஸ் கூட எங்கள் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியாக இருக்காங்க, நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னொன்று, எங்களோட ஹாஸ்பிட்டல் பொறுத்த வரைக்கும் எங்களோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நோயின்னு சொல்லிட்டு ஒரு பேஷண்ட் வராங்கன்னா அந்த நோயோட வேர்க்காரணத்தை கண்டுபிடிச்சி சரிப்படுத்துகிற மாதிரியான
சிகிச்சை முறைகள் தான் கொடுத்துட்டு வரோம். உள்மருந்துகள் மட்டும் இல்லாமல் தெரப்பி சிகிச்சைகள்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டான தெரப்பிஸ்ட்டை வச்சு மருத்துவரோட மேற்பார்வையோடு கொடுத்துட்டு வரோம். இப்போ மூட்டு வலின்னு சொல்லிட்டு வரக்கூடிய பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரே மாதிரியான சிகிச்சை இருக்குமான்னு இல்லை. ஒவ்வொரு பேஷண்ட்டையும் வந்து பர்சனலைஸாக டயக்னோஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான சிகிச்சை முறைகள், அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான எண்ணெய், மூலிகை எண்ணெய் கூட அவங்களுக்கு நாடி பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு அவங்களோட உடம்பு இலக்கணம் என்ன, அவங்க என்ன மாதிரியான உடல் தேகிங்கிறத கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான மூலிகை எண்ணெய், அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான மூலிகை கஷாயங்களை வச்சு நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் சிகிச்சை கொடுத்துட்டு வரோம். இந்த தெரப்பி சிகிச்சைகள்லாம் பார்த்திங்கன்னா சென்னையில் தங்கி சிகிச்சை பெறதுக்கான வசதி இருக்குது. சென்னையில் பார்த்திங்கன்னா ஒரு 30 பேஷண்ட்ஸ் தங்கி சிகிச்சை பெற மாதிரி 30 படுக்கை வசதிகளோட நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் ஐபி வார்டு வந்து வச்சுருக்கோம். சில ஊர்களில் இப்போ பெரிய பெரிய ஊர்களெல்லாம் பார்த்திங்கன்னா ஓபி முறையிலும் தெரப்பி சிகிச்சை கொடுத்துட்டு வரோம். எங்களோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை 6 மாநிலங்களில் 105க்கும் மேற்பட்ட கிளைகளோட 5 தலைமுறையாக பாரம்பரியமாக வைத்தியம் பார்த்துட்டு வரோம். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இன்றைக்கி டாக்டர் ஆன் காலில் டயபெட்டிக் கண்டிஷன் பற்றி சொல்லியிருந்தீங்க. அதனோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும், ரீசன்ஸ் என்ன, அதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் வந்து மூலிகை மருந்துகளில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை சொன்னீங்க. நேர்கள் கேட்ட ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொன்னீங்க. மிக்க நன்றி. என்ன நேர்களே, இன்றைய டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோடில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.